நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிம்பிள்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்னென்னு. அதாவது ப்ரோபியோனி பாக்டீரியம் அண்ட் கொரினி பாக்டீரியம், இந்த 2 பாக்டீரியம் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். சரி, இந்த பிம்பிள்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அது எப்படின்னா, இந்த பாக்டீரியாவோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நம்ம பிம்பிள்ஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்கு ஃபீவர் வரும்போது நமக்கு ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்குவோம். அது மாதிரி தான் இந்த பாக்டீரியல் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கணும். ஆனால் இதை ஓரலாக எடுத்துக்கும் போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதனால இதை நம்ம ட்ராபிக்கல் அப்ளிகன்ஸாக எடுத்துக்கலாம். இந்த ஆன்டிபயாட்டிக்கோட நேம் கிளிண்டாமைசின். இது ஜெல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. கிளின்சால், எரிடோப், கிளியர் ஜெல் இந்த மாதிரியான பிராண்டட்ஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் நைட்டு டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்களோட பிம்பிள்ஸை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த ஆன்டிபயாட்டிக் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, இதில் உள்ள காம்போனன்ட்ஸ் பாக்டீரியாவோட ப்ரோட்டீன் சிந்தசிஸை தடுத்து அதோட க்ரோத்தையும் மல்டிப்ளிகேஷனையும் தடுக்குது. இது மூலமாக பிம்பிள் பஸ் ஃபார்மேஷனை தடுக்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள்.